வணக்கம். தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிறிஸ்துவ அரசு சார்ந்த கிறிஸ்துவ பள்ளியிலே படித்து வந்தேன். ஏழ்மையான குடும்பத்திலே வறுமை, சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெற்றோர்கள் ₹1 ₹2 வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் வீட்டில் ஒரு நேர சாப்பாடு இருக்கும். அதுவும் சாப்பாடுனா இரவில் மட்டும்தான் வந்துட்டு இந்த குருணையிலையும் ரகம் உயர்ந்த குருணை இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கே அந்த குருணை பார்க்குறதுக்கே வாசனை அடிக்கும். ஸோ அந்த மாதிரி குருணை சாப்பாடு நைட்டில் செஞ்சு போடுவாங்க. அதில் செய்கிறதுக்குள்ளே எனக்கு தூக்கம் வந்துடும். அப்படியே தூங்கிடுவோம். அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் போகணுமேன்னு சொல்லிட்டு அரைக்குறையமாக அந்த நீச்சு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுவோம். ஸ்கூலில் எனக்கு ஒரு 10 மணி ஆச்சுனாலே பசி ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் காலையிலே எனக்கு ரொம்ப மயக்கமாயிடும். அப்புறம் மதியத்தில் வந்துட்டு இந்த மக்காச்சோளம் மாவு அது உப்புமாவை செஞ்சு போடுவாங்க, லிமிட். அதே போல் கோதுமை உப்புமாவை செஞ்சு போடுவாங்க. தண்ணி கஞ்சி ஒரே ஒரு அகப்பை அது மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு அந்த மதியத்தில் அந்த சாப்பாடை சாப்பிட்டு மறுபடியும் ஒரு அரை மணி நேரத்தில் சரியான பசி எடுத்துரும். ஆனாலும் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற புளியங்காய், கொடிகளிக்காய், இலந்தக்காய், ஏதாவது பப்பாளிக்காய், இந்த மாதிரி பொருட்களை நாங்கள் அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே நாங்கள் தேடிட்டு அப்படியே படித்தோம். ஆனால் இதை போல் தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் எவ்வளவோ இருக்கிறது. காலை உணவு சாப்பிடாமலே பள்ளிக்கு வருகிறார்கள். மதியத்தில் ஸ்கூலில் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடுகிறார்கள். உண்மையாகவே காமராஜர் ஐயா அவங்க ஆரம்பித்தது மதிய உணவு திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் ஒரு நலமான ஒரு திட்டம். அதுக்கு அடுத்து டாக்டர் எம்ஜிஆர். ஸோ அவங்க அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி மக்களுக்கு நல்ல ஒரு சத்துணவாக கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து டாக்டர் கலைஞர் ஐயா வந்தாங்க. அது இன்னும் வந்துட்டு எல்லாேருக்கும் அந்த கீரை, டெய்லி முட்டை, வாரத்தில் 3 நாள் முட்டை, இது மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மா கூட வந்துட்டு அந்த சத்துணவு திட்டத்தை பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான உணவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்கு வந்துட்டு அதையும் தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு அதை உட்படுத்தினார்கள். ஒரு நல்ல திட்டம். ஆனால் காலையில் வந்துட்டு சாப்பிடாமல் வரும்போது எத்தனையோ பேர் இந்த அசம்பிளியில் நேஷனல் ஆந்தம் பாட்டு பாடும் பொழுதே எத்தனையோ பேர் தொப்புன்னு விழுவாங்க. காரணம் வீட்டில் ஏதாவது இருந்தால் தானே சாப்பிட்டு வர்றதுக்கு. உண்மையாகவே ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காலையிலேயே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து பிள்ளைகளுடைய பசி மயக்கம் இல்லாதபடிக்கு படிக்கும் பொழுது நல்ல ஞாபக சக்தி, நல்லா அவங்களுக்கு ஒரு உற்சாகம், சோர்வாக இருக்க மாட்டாங்க. நல்லா படிக்கக்கூடிய ஒரு திறமை நல்லா காணப்படும். அதுக்கு அடுத்து ஒரு 3.5 hours கழித்து சத்துணவு, அதுலேயும் பிள்ளைங்க சாப்பிட்டு திருப்தியாக இருந்து களைப்பு இல்லாமல் அவங்க படிச்சுட்டு விளையாண்டுட்டு வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு மயக்கம் இல்லாமல் ஒரு தெளிர்ச்சியாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உண்மையாகவே இந்த திட்டம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லை. தயவுசெய்து இப்பொழுது நடக்கிற இந்த ஆளுகை தொடர்ச்சியாக மக்களுக்கு அநேக நன்மைகளை செய்து கொண்டு வருகிறது. ஏதாவது மக்களுக்கு உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் ஸ்டாலின் ஐயாட்ட கேளுங்க. நிச்சயமாக அவர் செய்து கொடுப்பார். அவருக்கு அந்த மாதிரி குணம் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் காணப்படுகிற எல்லா மக்களும் நலமாய் வாழ வேண்டும். தமிழ் வாழ்க, வளர்க.